ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு. 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ தோசை ஊற்றிட்டுருக்கேன் காய்ஸ். காலையில் வந்து தோசை ஊற்றி நைட்டு வச்ச இட்லி குழம்பு இருந்துச்சு, அதுவே வச்சாச்சு. காலையில் பொடி தோசை முட்டை தோசை அவங்களுக்கு ஊற்றி வச்சுட்டேன். எனக்கு வந்து 10:30 மணிக்கு மேலே தான் வந்து சாப்பிடுவேன். சரிங்களா, இப்போ வந்து சாப்பிட்ல. தண்ணி வந்து காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சதுலேருந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணினாச்சும் குடிச்சிருவேன். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் அந்தளவுக்கு குடிங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியே ஏற்றிட்டு வரும். நான் வந்து ஞாபகம் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை குடிச்சிட்டே இருப்பேன். ஸோ பால் காய வச்சுருக்கேன். இனிமேல் தான் பால் சாப்பிட்ணும். எனக்கு வந்து நான் 10:30 மணிக்கு மேலே தான் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்ணும் காய்ஸ். நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க, எப்படி டே போச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். வாங்க பால் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தலையை வந்து கிளிப் கொத்திட்டு கடைக்கு கிளம்பி போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு 10:30 மணிக்கு மேலே வந்து நம்ம சாப்பிட்லாம். நம்மளுக்கு என்னங்க, ஒரே ஒரு 2 மெலிஸ் தோசை ஊற்றணும்னா முடிஞ்சு. இப்போ கிளம்ப போகிறேன். தோசை ஊற்றி வச்சுட்டேன். எனக்கு தோசை சுட்டுட்டுருக்கேங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். காலையோட வீடியோ எடுத்தேன், ஃபோன் ஹேங் ஆகி அப்படியே ட்ராப் ஆகி நின்றுச்சு. சரின்னு சொல்லிட்டு வீடியோ மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் தோசையை சுட்டு சாப்பிடலாம். நல்லா முறுமுறுன்னு சுட்டுருக்கேன். வாங்கோ 2 தோசை சுட்டுருக்கேன், போய் சாப்பிடுவோம். பால் வாங்கிட்டு வர மறந்துட்டேன். மாவை பிரச்சனை வச்சுருவோம். தண்ணி கொண்டம் எடுத்த தங்கம், நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. ஓசை தோசைக்கு வந்து குழம்பு, நைட்டு வச்ச இட்லி குழம்பு. என்னோட மார்னிங் டிஃபன் வந்து எனக்கு தோசை சுட்டுட்டேன். லாஸ்ட் குழம்பு எனக்கு தான். தண்ணி எடுத்து ஊத்திட்டு கடைக்கு தண்ணி எடுத்துட்டு போகணும். ரொம்ப கெட்ட பிள்ளைங்க இந்த பிள்ளை. செம சூப்பரா இருக்கும். நீங்களும் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்டு கடைக்கு போய் உட்காந்துட்டு அதான் வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, கடைக்கு வந்துட்டேன். வாங்க பாப்கார்ன் சாப்பிடுவோம். பாப்கார்னா இது என்னன்னு தெரியல, ஆனால் அது நல்லாயிருக்கும். சோளத்துலேருந்து பண்ணாதான். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். பாய் எல்லாத்துக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.